மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்றைக்கி குறிப்பாக தரம் 11 தமிழ் பாடம் இருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம். இன்று நாங்கள் தத்தை விடுத்துவது ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த பாடத்தில் ஏற்கனவே ஒரு சில பாடல்கள் பார்த்திருந்து நாங்கள் இதில் தொடர்ந்து மீதியை நாங்கள் அடுத்திருந்து பார்ப்போம். சரி, இப்போ இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த பாடல் கூண்டிற் பசுங்கிளி போல் கோதையரை எப்போதும் வீட்டில் அடைத்து வைக்கும் விரைகிலருக்கு ஜாதுடைப்பேம் பூட்டி திறந்தெடுக்கும் பொருளாக கருதினரோ கேட்போர் நகைப்பதுவும் கேட்டிலரோ பைங்கிளியே கிஞ்சுகவாய் பயந்தொடிப்பார் கிளைத்தாய் பசுங்கிளியே என்பதை இந்த பாடல். சரிதானே பாருங்கள். அப்போ கூண்டிற் பசுங்கிளி போல் கோதையரை எப்போதும் வீட்டில் அடைத்து வைக்கும் விரைகிலருக்கு ஜாதுரைப்போம் பூட்டி திறந்தெடுக்கும் பொருளாக கருதினரோ கேட்டோர் நகைப்பதுவும் கேட்டிலரோ பைங்கிளியே கிஞ்சுக வாய் பயந்தொடிப்பார் கிளைத்தாய் பசுங்கிளியே. சரிதான் இந்த பாடல். இதை நாங்கள் சந்தி பிரித்து எழுதினோம்னு சொன்னால் கூண்டில் பசும் கிளி போல் கோதையரை எப்போதும் வீட்டில் அடைத்து வைக்கும் விரைகிலருக்கு ஜாது உரைப்போ பூட்டி திறந்து எடுக்கும் பொருளாக கருதினரோ கேட்டோர் நகைப்பதுவும் கேட்டிலரோ பைங்கிளியே கிஞ்சுக வாய் பயன் தொடி பார் கிளைத்தாய் பசுங்கிளியே என்று வரும். அப்போ இதனுடைய பொருளை பதிச்சினால் கூட்டிற் பசுங்க கூட்டுக்குள் அடைத்து வச்சிருக்கும் பச்சை கிளி போல் கோதையரை பெண்களை பெண்களை எப்பொழுதுமே வீட்டில் அடைத்து வைத்திருக்கும் வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்திருக்கும் விரைகிலர் என்று எங்கேயாவது சொல்லுனாங்க வீரமில்லாதவர்னு சொல்லுனாங்க என்று சொன்னாங்க. விரைகிலர்னு சொன்னால் வீரமில்லாதவரா? வீரமில்லாதவர். வீரம் இல்லாதவர் தான் நாங்கள் சொன்னாங்க விரைகிலர்னு சொல்லுவோம். விரைகிலர்னு சொன்னால் வீரம் இல்லாதவர்கள். ஜாது உரைப்பம் இவர்களுக்கு நாங்கள் என்னத்தை சொல்லுவோம், என்னத்தை கூறுவோம். ஜாது உரைப்பம் இதை சொல்ல வேண்டும். பூட்டி திறந்தெடுக்கும் பொருளாக கருதினர். இவர்கள் அந்த பெண்களை பூட்டி வைத்து திறந்தெடுக்கும் பொருளாகத்தான் கருதி இருக்கின்றார்கள். இவர்கள் பூட்டி வைத்து அதாவது ஒன்று அல்மாரி போன்றவற்றுக்குள்ளே பூட்டி வைத்து போட்டு எடுக்கின்ற பொருளாக என்று தான் இவர்கள் இந்த பெண்களை எண்ணிக்கொண்டார்களோ கருதினரோ. கேட்டோர் நகைப்பதுவும் கேட்டிலரோ, அதாவது இவர்களுடைய இந்த செயல்களை கேள்விப்பட்டவர்கள் இவர்களை பார்த்து சிரிப்பதுவும் கேட்டிலரோ பைங்கிளியன்னு சொன்னால் பசுமையான பச்சை கிளியே பசுமையான கிளியே. கிஞ்சுகவாய் பயந்தொடிப்பாய் கிளைத்தார். கிஞ்சுகம் சொன்னால் பவளம் போன்ற வாயினை உடையவளும் பசுமையான வளையல். தொடி என்றால் வளையலா? தொடி என்றால் என்ன சொல்லப்படுகின்றது? வளையலா? தொடி என்று சொன்னால் வளையல். தொடி என்று சொன்னால் வளையல். பயன்தொடி என்றால் பசுமையான வளையல்களை அணிந்தவளுமான என்னுடைய தலைவியின் பால் இதை சொல்வாய் பச்சை கிளியே. இதை சொல்வாய் பசுங்கிளியே என்றால் பச்சை கிளியே என்று சொல்லப்படுது. என்னதாமா? கூட்டுக்குள்ள பூட்டி வைக்கும் பச்சை கிளி போல கோதையர் என்ற பெண்களை எப்பொழுதும் வீட்டில் அடைத்து வைத்தும் விரைகிலர் என்ற வீரமற்றவர்களுக்கு நாம் ஜின்னத்தை சொல்வோம். இவர்கள் பெண்களை பூட்டி வைத்து திறந்தெடுக்கும் பொருளாகத்தான் கருதி இருக்கின்றார்களோ. இவர்களுடைய இந்த செயலை கேட்பவர்கள் இவர்களை பார்த்து எள்ளி நகையாடுவதும் இவர்களுக்கு கேட்கவில்லை போலும். பைங்கிளியே கிஞ்சுகவாய் சொன்னால் பவளம் போன்ற வாயினை உடையவளும் பசுமையான தொடி என்றால் வளையல்களை அணிந்தவளுமான என் தலைவியிடம் இம்மாற்றம் பற்றி இதை பற்றி எடுத்து சொல்வாய் பச்சை கிளியே. இந்த மாற்றம் பற்றி எடுத்து சொல்வாய் பச்சை கிளியே என்று சொல்லுகின்றார். பாருங்க, இந்த இதிலோட வரக்கூடிய இந்த பாடலினுடைய விளக்கமாக இருக்கின்றது. சரிதானே? அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது, அதாவது பொருத்தமற்ற ஆடவர்கள் வீரமில்லாத ஆடவர்களுக்கு பெண்களை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றார். ஒன்று. அடுத்த இரண்டாவது,
இப்படியானவர்கள் வந்து என்னது இவர்களுடைய செயலை கண்டு மற்றவர்கள் எள்ளி நகையை பற்றி இவர்கள் கேட்க மாட்டார், அதை பற்றி கவலை கொள்ளவும் மாட்டார்கள். சரி என்பது இதில் எடுத்து காட்டப்படுகின்றது. அப்போ இதில் வந்து என்ன பொருத்தமற்றவர்களுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றன பெற்றோரும் ஒரு வகையில் அவர் சாடுகின்றார் என்பதை கூட அங்கே உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. என்ன இப்படியானவர்களை திருமணம் செய்து கொடுக்க சாடுவதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. என்ன பிள்ளைகளே பாருங்கள், ஒரு அப்போ இதில் வந்து உமையணி என்னை கூண்டில் பசங்களை போல் கோதையரை எப்போதும் வீட்டில் அடைத்து வைத்தல் என்பது கையாளப்பட்டிருக்கின்றது நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அப்போ அவர்களுடைய சுதந்திரம் மறுக்கப்பட்டிருக்கின்ற இதில் இப்படியான இடத்திலேயும் பெண்கள் பொருத்தமற்ற ஆடவர்களுக்கு செய்து கொடுக்கப்படும் பெண்களுடைய சுதந்திரம் வந்து என்ன மறுக்கப்படும் என்பதைத்தான் இங்கே இந்த பாடல் மூலமாக அவர் எடுத்து காட்டியிருக்கின்றவை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. சரிதானே பிள்ளைகளை அடுத்த பாடல்களை பாருங்கள். சரி பாருங்கள், கண்ணை மறைத்தே கொடுபோய் காட்டில் விடும் பூஞ்சை போல் பெண்ணை மனையடித்து பின்னொருவர் கை கொடுப்பர், கண்ணான் முன் கண்டுமிலர் காதலர் கேட்டுமிலர், எண்ணாது எண்ணி இருந்தையவர் மங்கையர்கள், இக்கொடுமைக்கு யாது செய்வதிசைவாய் பசுங்கிளியே என்பதுதான் இந்த பாடு. கண்ணை மறைத்தே கொடுபோய் காட்டில் விடும் பூஞ்சை போல் பெண்ணை மனையடைத்து பின்னொருவர் கை கொடுப்பர், கண்ணான் முன் கண்டுமிலர் காதலர் கேட்டுமிலர், எண்ணாதும் எண்ணி இருந்தையர்வர் மங்கையர்கள், இக்கொடுமையைக்கு யாது செய்வது இசைவாய் பசுங்கிளியே என்பது வரும். செய்வாய் இசைவாய் பசுங்கிளியே என்றது பாருங்கள். இதான் இந்த பாடு. இதை நாங்கள் சந்திப்பித்திருந்தால் கண்ணை மறைத்தே கொடு போய் காட்டில் விடும் பூஞ்சையைப் போல் பெண்ணை மனை அடைத்து பின் ஒருவர் கை கொடுப்பர், கண்ணான் முன் கண்டும் இலர் காதலர் கேட்டும் இலர், எண்ணாதும் எண்ணி இருந்து அயர்வர் மங்கையர்கள், இக்கொடுமைக்கு இயைவது ஜாது செய்வது இசைவாய் பசுங்கிளியே. என்ன பசுங்கிளியே என்று வரும். அப்போ என்னதான் கண்ணை மறைத்து கொண்டு போய் கண்ணை கட்டி கொண்டு போய் காட்டிலே விடும் பூஞ்சை. பூஞ்சை என்று சொன்னது பூனையா? இங்கே ஞாபகம் கொள்ளுங்க. பூஞ்சை என்ற என்னது பூனையா? பூஞ்சை என்பது பூனை. சரியா? பூனையா? பூனை எப்படி பூனை இந்த கண்ணை கட்டி கொண்டு போய் அந்த காட்டிலே விடுவது போல, விடுவதை போல பெண்ணை மனையடைத்து பின்னொருவர் கை கொடுப்பேன். பெண்ணை வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்து வளர்த்து விட்டு பின்னொருவர் உரிய பருவம் வந்ததும் அவளை பின்னொருவர் கை கொடுப்பு ஜாதம் ஒருவருக்கு கை கொடுப்பேன் அவளை திருமணம் செய்து கொடுப்பார்கள். கண்ணான் முன் கண்டுமில்லை அப்படி செய்கின்ற ஆடவரே அவன் அந்த பெண் எனக்கு முன்பு கண்ணால் கூட கண்டும் இருக்க மாட்டார், காதலர் கேட்டும் இருக்க மாட்டார், அவர்களுடன் சில வார்த்தைகள் பேசியும் இருக்க மாட்டார்கள். இப்படி இருக்கவே மாட்டார். எண்ணாதும் எண்ணி இருந்தவர் இப்படியான இந்த பெண்கள் தங்களுடைய எதிர்கால கனவுகளை பற்றி அதை பற்றி எதிர்கால கனவுகளை பற்றி எண்ணி எண்ணி இருந்து அயர்வர் என்று சொன்னால் சோர்ந்து போவர், அயர்வர் என்று சொன்னால் சோர்வடைவர். இந்த இப்படியான பெண்கள் சோர்வடைந்தே போய்வர். இக்கொடுமைக்கு யாது செய்வதை செய்வாய் பசுங்களி இப்படியெல்லாம் எண்ணியணிந்த இவர்கள் இக்கொடுமைக்கு ஜாது செய்ய முடியும் சொல்வாய் பச்சை. இப்படியாக இந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அந்த கொடுமைக்கு ஜாது செய்ய முடியும் சொல்வாய் பச்சை கிளியே. சரியா? பாருங்கள், இதில் எப்படி பெண்ணை பெற்ற பெற்றோர் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றார் ஒன்று. அடுத்தது பெண்கள் எப்படி சுதந்திரமற்று வளர்க்கப்படுகின்றார்கள் என்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்கப்ப இங்கே பெண்களுடைய சுதந்திரம் பெண்களுடைய எண்ணம் அவர்களுடைய விருப்பம் இங்கே மறுக்கப்படுவது. அதனால தான் அவங்க தங்களுடைய எண்ணங்கள் எதிர்கால கனவுகள் எல்லாம் பற்றி எண்ணி எண்ணி இருந்தே அயர்ந்தே போய் விடுவார்கள். இந்த மங்கையர்கள் சோர்ந்தே போய் விடுவார்கள். அப்போ தங்களுடைய கனவு கூட நிறைவேற முடியாதவர்களாக இருக்கின்றப்ப இப்படியாக பெண்களுக்கு நினைக்கப்படுகின்ற கொடுமைக்கு ஜாது செய்ய முடியும் சொல்வாய் பச்சை கிளியே என்பதாக அமைந்திருக்கின்ற. சரிதானே? அப்படி தான் பாருங்கள். அதாவது இந்த பாட்டை பொருள் இருக்கா மீண்டும் இருக்கா பாருங்கள். கண்ணை மறைத்து கொண்டு போய் ஒரு காட்டிலே விடுகின்ற பூனையைப் போல
பெண்களை வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்திருந்து அவரை பின்னொருவர் திருமணம் செய்து கொடுப்பார்கள். அந்த திருமணம் செய்த தன்னுடைய அந்த கணவனே அதுக்கு முன்பாக கூட அவர் கண்டும் இருக்க மாட்டார். ஒன்று. ரெண்டாவது, அவருடைய சில வார்த்தைகள் பேசியிருக்கவும் மாட்டார். இப்படியாக என்னை பொறுத்தவரை இப்படி யாரோ தெரியாதவருடன் என்னை திருமணம் செய்து கொண்டு எண்ணாது எண்ணி இருந்து இப்படி திருமணம் செய்த அந்த பெண்கள் தாங்கள் அதுவரையும் கண்ட தங்களுடைய எதிர்கால கனவுகளை எல்லாம் எண்ணி இருந்தேன். அது கனவுகளாகவே போய்விடும். எதிர்காலம் அப்படி இருக்க வேண்டும் அந்த கனவுகள் அப்படியே கனவாக எண்ணி இருந்து அப்படியே சோர்ந்து போய் விடுவார்கள். சோர்ந்தே போய் விடுவார்கள் இந்த மங்கையர் நாயவர் மங்கையர்கள். இப்பெண்கள் அப்படியே நினைத்தாலே மைந்து இக்கொடுமைக்கு ஜாதி செய்வார். இப்படியா அந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகிற அந்த கொடுமைக்கு ஜாது செய்ய முடியும் சொல்வாய் பச்சை கிளியே என்கிற அமைந்திருக்கிறது. சரி, இதான் இந்த பாடல். அப்போ இதில் அந்த பெண்களுடைய சுதந்திரம் மறுக்கப்படுகின்ற விதமும் அந்த பெண்களுடைய மனவேதனைகள் அவர்களுடைய நம்பிக்கைகள் எண்ணங்கள் நிராகரிக்கப்படுகின்ற விதம் எடுத்து காட்டப்படுவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இதில் என்னது உவமை அணியை கையாண்டிருக்கின்றார். என்னது கண்ணை மறுத்து கொடுப்பை விடும் இதை காட்டிவிடும் பூஞ்சை போல் பெண்ணை மணி அடித்து பின்னொருவர் கை கொடுப்பார் என்பதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது உவமை அணியாக கையாளப்பட்டிருக்கின்றது. சரியா? அப்போ இதில் பார்த்திங்கன்னா உவமானம் உங்களுக்கு தெரியுமே கண்ணை கட்டி கொண்டு போய் காட்டில் விடும் பூனை. உவமேயம் மனையில் அடித்து வைத்து பின்னொருவரிடம் திருமணம் செய்து கொடுக்கப்படும் பெண். பொதுத்தன்மை என்ன செய்து விட்டு அகற்றுதல், தம்மை விட்டு அகற்றுதல், அதை பிரிந்து செல்ல செய்து அகற்றுதல் தான் என்னுடைய பொதுத்தன்மையாக இருக்குது. இதை பூர்வ இந்த இடத்தை விட்டு கொண்டே வருங்கே அகற்றி விடுதல் மாதிரி பெண்ணையும் அகற்றுதலாக ஒரு இடத்தை காட்டியிருக்கின்றார். அப்போ இது இதான் இரண்டாவது பாடலில் சொல்லப்படுகின்ற பொருள் விளக்கம். அதில் வரக்கூடிய கேள்விகள் ஒரு எண்ணி கையாளப்பட்டிருக்கின்றது என்பதை பற்றி நாங்கள் இங்கே பார்த்து இருக்கின்றோம். சரிதானே? பாட்டை பாருங்கள். தம் மனைக்கோர் பசு வேண்டி தாம் பலகார் பார்த்திருந்தும் பின்னும் துணிவிலராய் பேதுருகள் மாந்தர் குணம் என்னே மனைவினையே இமைப்பொழுதிலே முடிப்பர் சின்ன பதுமை கொடு சிறாசை மனம் போலுமெரோ தெரிவையற்கு இம்மாற்றம் சீர்கிலியே கூறுதியார். சரிதான் இந்த பாடல். தம் மனைக்கோர் பசு வேண்டில் தாம் பலகார் பார்த்திருந்தும் பின்னும் துணிவிலராய் பேதுருகள் மாந்தர் குணம் என்னே மனைவினையே இமைப்பொழுதில் முடிப்பர் சின்ன பதுமை கொடு சிறார் செய்மனம் போலுமெரோ தெரிவையற்கு இம்மாற்றம் சீர்கிலியே கூறுதியார். சந்திப்பித்தீங்க பார்த்தீங்கன்னா தம் மனைக்கு ஓர் பசு வேண்டில் தாம் பலகால் பார்த்திருந்தும் பின்னும் துணிவிலராய் பேதுருகள் மாந்தர் குணம் என்னே மனவினையை இமைப்பொழுதிலே முடிப்பர் சின்ன பதுமைகொடு சிறார் செய் மனம் போலுமெரோ தெரிவை அவர்க்கு இம்மாற்றம் சீர்கிலியே கூறுதியார் என்று பாருங்கள். தம் மனைக்கு ஓர் பசு தமது வீட்டுக்கு ஒரு பசுவே வேண்டுமாக வாங்குவதற்கு முயன்றால் வேண்டுமாயின் தாம் பலகால் தாங்கள் பலகாலம் பசுவை பார்த்த போதில் முடிவெடுக்க முடியாது. பசுவை பலகாலம் பார்த்திருந்தேன், பல வகையில் பார்த்திருந்தேன். பின்னும் பிறகும் துணிவிலர அதுக்குரிய முடிவை வாங்கலாமா வேண்டாமா என்ற அந்த முடிவை எடுப்பதற்கு திண்டாடுவது மாந்தர் குணம், மக்களுடைய குணம். பேதுருதுகள்ன்ற திண்டாடுவது மக்களுடைய குணம். ஆனால் என்ன மனவினையினை தம் பெற்ற பெண்ணுக்கான மனவினை திருமணத்தினை இமைப்பதும் பார்த்த மாத்திரத்திலேயே முடித்து விடுகின்றார்கள். அந்த பெண்ணுக்கான திருமணத்தை நிச்சயித்து விடுகின்றார்கள். அப்போ இதில் நிச்சயதார்த்தத்தில் இருக்கின்ற ஒரு குளறுபடி அவர் எடுத்து காட்டுகின்றார், தவறை எடுத்து காட்டுகின்றார். இந்த செயல் எப்படி போகிறது சொன்னால் சின்ன பதுமை கொண்டு சிறார் செய் மனம் போல், அதாவது சின்ன பதுமைன்னு சொன்னால் பொம்மைகள், பொம்மைகளை வைத்து கொண்டு சிறுவர்கள் விளையாடுகின்ற அந்த விளையாட்டு திருமணம் போலல்லவா இது இருக்கின்றது.
இந்த மாற்றத்தை பற்றி தெரிவி வைக்க தெரிவி என்ன என்னுடைய தலைவிக்கு இந்த மாற்றத்தை பற்றி எடுத்து சொல்வாய் சீர்கிளியே. சீர்கிளியேன்னு சொன்னால் சிறப்பு வாய்ந்த கிளியே, பெருமை வாய்ந்த கிளியே என்று சொல்லுகின்றார். அப்போ பாருங்கள் இதில் என்ன சொல்லப்படுகின்றது என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும். என்னது, தம் மனைக்கு ஒரு அதாவது வீட்டுக்கு ஒரு பசு வேண்டுவதாக இருந்தால் கூட அதை பலகாலம் பார்த்திருந்தேன் பின்னும் துணிவான முடிவெடுக்க முடியாமல் திண்டாடுவது மக்களுடைய குணம். ஆனால் என்ன மனைவினைய பெண்ணுக்கான திருமணத்தினை மட்டும் இமைப்பொழுதிலே முடிவேன், அவர் கண் இமைப்பொழுதிலே நேரத்திலே திருமணம் செய்து வைப்பதற்கு முடிவெடுத்து விடுவார்கள். இது எதை போல் இருக்கின்றது என்று சொன்னால் என்ன, இந்த சின்ன பொம்மைகளை கொண்டு பதம் சொன்னால் பொம்மைகள் என்ன, பொம்மைகளை கொண்டு இந்த சிறுவர்கள் விளையாடுகின்ற விளையாட்டு திருமணம் போலல்லவோ இருக்கின்றது. ஆகவே இந்த மாற்றம் பற்றி எடுத்து சொல்வாய் பச்சை கிளியே, சீர்கிளியே, சிறப்பு மிகுந்த இந்த கிளியே, என்னுடைய தலைவிக்கு இந்த மாற்றம் பற்றி நீ எடுத்து சொல்வா என்று சொல்லுகின்றார். அப்படிதான் இந்த பாடலுடைய விளக்கமாக அமைந்திருக்கின்றது. இந்த பாடலுடைய விளக்கமாக தம் மனைக்கோர் பசு வேண்டி, தமது மனைக்கு என் வீட்டுக்கே ஒரு பசு வேண்டு வந்தால் அதை பற்றி பார்த்து பலகாலம் காத்திருந்தும் பலரிடம் விசாரித்திருந்தும் பின்பும் அதற்குரிய தகுதியான முடிவெடுக்க முடியாது திணறுவது மக்கள் குணம், இந்த மாந்தர் குணம், மக்களுடைய குணம். ஆனால் தாம் பெற்ற பிள்ளைக்கான திருமணத்தை, பெண்களுக்கான திருமணத்தை மட்டும் நிச்சயிக்கின்ற போது பார்த்த உடனேயே அந்த முடிவெடுத்து விடுகின்றார்கள். இது எதை போல் இருக்குன்னு சொன்னால் பொம்மைகளை வைத்து விளையாடுகின்ற சிறுவர்கள், பொம்மைகளை வைத்து விளையாடுகின்ற சிறுவர்கள் திடீரென்றா போல் அந்த பொம்மைக்கு திருமணம் செய்து வைத்து விளையாடுகின்ற அந்த செயல் போல இதுவும் இருக்கின்றது என்று கூறுவதாக அமைந்திருக்கின்றது இந்த பாடல். ஆகவே இப்படியான மாற்றத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். சரிதானே? அப்போ பாருங்கள், இதுவும் இந்த மாற்றம் பற்றி சொல்லப்படுகின்ற விஷயம், அதாவது பெண்களுக்குரிய திருமணம் என்ன. ஆகவே இந்த திருமண நிச்சயதார்த்தத்தின் போது ஏற்படுகின்ற தவறுகளை இங்கே சுட்டி காட்டியிருக்கின்றமையை பற்றி நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரியா? இந்த பாடலில் சரி பாருங்கள், அடுத்த பாட்டு. ஆனாய் பிறத்தல் அவசியமே வேறோர் குணமும் பேணார் தம் மின்னுயிராம் பெண்ணை கொடுத்திடுவர் நானார் மதியார் நகத்தே கழித்திடுவர் வானால் பசுங்களையே மலடாய் கழித்திலரே வாழ்வெளியன் மங்கையிடம் மாங்கலியே கூறுதியார். சரியா? பாருங்கள், ஆனாய் பிறத்தல் அவசியம் வேறோர் குணமும் பேணார் தம் இன்னுயிராம் பெண்ணை கொடுத்திடுவார் நானார் மதியார் நகத்தே கழித்திடுவார் வானால் பசுங்கிலியே மலடாய் கழித்திலரே வாழ்வெளியன் மங்கையிடம் மாங்கிலியே கூறுதியார். சரியா? பாருங்கள், ஆனாய் பிறத்தல், ஆனாய் பிறந்தால் மட்டும் சரி இப்போ சந்தி வச்சு பார்த்துட்டு மற்ற பொருள் விளக்கத்தை. ஆனாய் பிறத்தல் அவசியம் வேறு ஓர் குணமும் பேணார் தம் இன் உயிராம் பெண்ணை கொடுத்திடுவர் நானார் மதியார் நகத்தே கழித்திடுவார் வானால் பசுங்கிலியே மலட கழித்திலரே வாழ்வெளியன் மங்கையிடம் மாங்கிலியே கூறுதியார். சரியா? பாருங்கள், ஆனாய் பிறந்தால் மட்டும் போதுமானது, அவர்களுடைய வேறொரு குணம் எதையும் பார்க்க மாட்டார்கள். பேணார் தம் இன்னுயிரான், தமது உயிர் போன்ற பெண்ணையே அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பார். இப்படி கொடுப்பவர்கள் நானா வெட்கப்பட மாட்டார். மதியார், பிறர் சொல்வதை கேட்க மாட்டார்கள். நகைத்தே கழித்திடுவர், மகிழ்ந்திருப்பர். வாழ்நாள் பசுங்கிலியே மலடாய் கழித்திடுவர். ஆனால் இப்படியான பொருத்தமிட்ட ஆடவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்த அந்த பெற்றோர் வாழ்க்கை முழுவதிலும் மலடாய் பிள்ளை பாசம் அற்றவர்களாகவே கழித்து தங்களுடைய வாழ்நாளை கழித்து விடுவார்கள். வாழ்வெளியன் மங்கையிடம், வாழ் போன்ற ஒளிகள் கூர்மையான ஒளிகளுடைய மங்கையிடம் மாங்கலியே கூறுதியார்.
என்னை இந்த மாற்றம் பற்றி என்னுடைய மங்கையிடம் கொண்டு போய் சொல்வாய். என்னுடைய வாழ் போன்ற புதுமையான ஒளிகளுடைய என்னுடைய தலைவியிடம் இதை பற்றி சொல்வாய். மாங்குளியம் சொன்னால் மாமரத்தில் வாழும் கிளியை என்று எடுக்கலாம், அது பெரிய கிளியை என்று எடுத்து சொல்வாய் என்று சொல்லப்படுகின்றன. அப்போ ஆணாய் பிறந்தால் மட்டும் காணும் வேறொரு குலமும் தேவை. தம் உயிர் போன்ற பெண்ணை கூட திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள். வெக்கமடைய மாட்டார்கள், பிறர் மகள் மதிக்க மாட்டார்கள், இன்பமாகவே கழித்திடுவார், தம் பொழுதை போக்கிடுவார்கள். வாழ்நாள் பசுங்கலியே, வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மலடுகளாக பிள்ளை பாசமற்ற மலடுகளாகத்தான் கழித்திடுவர். வாழ்வெளியன் மங்கையின் வாழ் போன்ற பொறுமையான ஒளிகளை உடைய என்னுடைய தலைவியிடம் இந்த மாற்றத்தை பற்றி எடுத்து சொல்வாய். மாங்கிளியே என்றால் மாமரத்தில் வாழும் கிளியே என்று சொல்லுகிறதாக அமைந்திருக்கின்றது. அல்லது பெரிய கிளியே என்று சொல்லலாம். சரியா பாருங்க. அப்போ இதில் என்ன பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கின்ற பெற்றோரை சாடுகின்றார். என்ன பெரும் பெற்றோரை சாடுகின்றார் என்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. பெருமளவு நான் என்று சொல்லப்படுகின்றது. பாருங்கள், ஒன்று பெண்களினுடைய பெண்களுக்கு உடைய நிறுத்தப்படுகின்ற திருமணத்தில் நிறுத்தப்படுகின்ற கொடுமை என்று ஒன்று எடுத்து காட்டப்படுகின்ற ஒன்று. என்ன அதனை பொருத்தமில்லாத ஒருத்தனுக்கு பார்த்த மொத்தத்திலேயே நானாக இருந்தால் அவங்க திருமணம் செய்து கொடுத்து விடுகின்ற தன்மையை காட்டக்கூடியது. அது இப்படியான பெற்றோருடைய நிலையை எடுத்து காட்டுகின்றார். என்ன இப்படிப்பட்ட பெற்றோர் இப்படிப்பட்ட இருப்பார்கள். நான் பெற்றோர்கள் மதிக்க மாட்டார்கள், மதியார் என்ன பெற்றோர்கள் மதிக்க மாட்டார்கள், நகைத்த தங்களுக்குள் தாங்களே சிரித்து கழித்திடுவார்கள், மகிழ்ந்து இருப்பார்கள். என இப்படியாக தங்கள் வாழ்நாள் முழுவதும் பச்சை கிளியின பசுமையான கிளியை மலடாய் கழித்தின பிள்ளைகள் பெற்றும் பிள்ளை பாசம் இல்லாத மலர்களாகத்தான் இவை தங்கள் வாழ்நாள் இறுதி வாழ்நாளே கழித்து விடுவார்கள். ஆகவே ஒளி போன்ற அது வாழ் போன்ற கூர்மையான ஒளியோடு என்னுடைய மங்கையிடம் மாற்றத்தை பற்றி எடுத்து சொல்வாய். மாங்கிளி என பாமரத்தில் வாழ்கின்ற கிளி என்று சொல்வதாக அமைந்திருக்கின்றது இந்த பாடல். சரி, ஓகே, அடுத்த பாட்டு போங்க. பாருங்கள். அன்னநடை மைவெளியால் பொன்மலர் கொம்பனையால் என் இதய தாமரைக்கோர் இலக்குமியாம் பெண்ணரசி கண்ணன்மொழி கேளாது கஞ்சமுகம் நோக்காது மண்ணிலத்து வாளேன் மடிந்திடுவன் மங்கையருக்கு மற்றுப்பலி சேருமின மாகுவேன் பைங்கிளியே. அன்ன நடை மை விழியால் பொன்மலர் கொம்பு அணையால் என் இதய தாமரைக்கு ஓர் இலக்குமியா பெண்ணரசி கண்ணன்மொழி கேளாது கஞ்சமுகம் நோக்காது மண்ணிலத்து வாளேன் மடிந்திடுவேன் மங்கையருக்கு மற்ற பழி சேர்க்கும் என மாகுவேன் பசுங்கிளியே. என்ன மாகுவேன் துன்பமடை. அதாவது அன்னநடை, அன்னம் போன்ற நடையினை உடையவளும் மைதீட்டப்பட்ட விழிகளை உடையவளும் அழகிய பொன்மலர் கொம்பு போன்றவளும் என்னுடைய இதயமாகிய தாமரையில் வீற்றிருக்கின்ற இலக்குமியானவளும் என் இதயமான தாமரையில் வீற்றிருக்கின்ற இலக்குமியானவளும் பெண்ணரசி, பெண்களுக்கே அரசி போன்றவளின் கண்ணல் முகம். இங்கே கண்ணன் என்றது கண்ணன் மொழி என்றது கண்ணன் என்றது இங்கே கண்ணல் வருமா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கண்ணன் என்று கண்ணல் என்றது உங்களோட கரும்பு என்று வருமா, இது எப்படி வரும், கண்ணல் என்று வரும். கண்ணல் என்று சொன்னால் கரும்பு. கண்ணன் மொழி கரும்பு போன்ற இனிமையான மொழியை கேட்காது. கஞ்சமுகம் என்று சொன்னால் தாமரை. என்று சொன்னது தாமரை. அவருடைய தாமரை போன்ற அழகிய முகங்களை நோக்காது, பார்க்காது. மாநிலத்தில் இந்த மண்ணிலத்தில் நான் இந்த பூமியில் நான் வாழவே மாட்டேன், மடிந்திடுவேன், இறந்து போய்வேன். ஆனால் நான் இறந்தால் மங்கையருக்கு மற்ற பழி சேர்க்கும் என அதனால் நான் இறந்ததற்கான காரணம் இவள் தான் சொல்லியிருந்தேன். இந்த பழி முழுக்க இவளையே சேரும் என மாகுவேன் என்று சொன்னால் துன்பப்படுகிறேன்,
பைங்கிளியே பச்சை கிளியே என்கின்ற பாருங்க. அன்னம் போன்ற நடையவளும் மைதீட்டப்பட்ட அழகிய கண்களை உடையவளும் பொன் மலர் கொம்பு போன்றவளுமான என் இதயமாகிய தாமரையில் வீட்டிருக்கும் இலக்குமியா. பெண்களுக்கெல்லாம் அரசி போன்றவள். அவளின் இனிமையான நோக்காது கொஞ்சம் அவருடைய இனிமையான அந்த மொழியை கரும்பு போன்ற இனிமையான அவருடைய அந்த மொழியை கேட்காமலும் கஞ்சமுகம் நோக்காமல் அவருடைய கஞ்சமுகம் தாமரை போன்ற அழகிய முகத்தை பார்க்காமல் பார்க்காமல் முகத்தை பார்க்காது. மண்ணிலத்தின பூமியில் நான் வாழ மாட்டேன். மடிந்தடிவேன் இறந்தடிவேன். மடிந்தடிவேன் என்ற என்னது இறந்தடிவேனா? மடிந்தடிவேன் என்பது இறந்தடிவேன். இறந்ததுவே அப்படி நான் இறப்பது மங்கை என்னுடைய தலைவிக்கு பலியாக சேரும் என்பதை எண்ணி நான் துன்பப்படுகிறேன். பச்சை கிளியே துன்பமடைகின்றேன். பச்சை கிளியே என்று சொல்லி அமைந்திருக்கிறதா இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. சரிதானே? அப்போ கிளியை பற்றி பச்சை கிளியை பற்றி அவர் சொல்லுகின்ற இந்த தன்னுடைய தலைவியை பற்றி மிக அழகாக எல்லாம் வர்ணித்திருக்கின்றார். வர்ணித்து தலைவியை அடையாட்டி தன்னுடைய நிலை என்ன என்பதை கவிஞரிங்க எடுத்து காட்டுகின்றார். அந்த தலைவனுடைய சிறப்புகள் அப்படி அண்ணன் நடை போன்றவள், மைதிட்டப்பட்ட கண்களுடைய பொன்மலர் கொம்பனைய போன்றவள், இதயமாகிய தன்னுடைய இதயமாகிய தாமரையில் வீட்டிருக்கின்றவள், கருமையான கரும்பு போன்ற இனிமையான மொழியை உடையவள், கஞ்சமுகம் தாமரை போன்ற மலர்களை உடையவள், தாமரை போன்ற மலர் போன்ற முகம் நோக்காது மண்ணிலத்திருந்த பூமியில் வாழமாட்டேன். மறைந்துவிடுவேன், இறந்து விடுவேன். நான் இறப்பது மங்கைக்கு என்னுடைய தலைவிக்கு மற்றும் அது பழியே சேர்க்கும் என்ன எண்ணி துன்பம் அடைகின்றேன். பையன் கிளியே என்று சேர்ந்து துன்பப்படுகிறேன். பசுங்கிளியே என்று சொல்வதாக அமைந்திருக்கின்ற இந்த பாடல். அடுத்த பாருங்க. அந்தோ தவறு அறியாது உரைத்தனன் ஜான் பைந்தார் பசுங்குழலால் பாவமறியால் கிளியே. தந்தை தாயார் இளரே தறியால் என் பாங்கருடன் வந்தால் மகிழ்ந்தால் வந்தித்தால் பசுங்கிளியே. வானுலகின் இன்பமெல்லாம் வந்தனவா பசுங்கிளியே. சரியா? பாருங்கள். அந்தோ தவறு அறியாது உரைத்தனன் ஜான் பைந்தார் பசுங்குழலால் பாவம் அறியார் தந்தை தாயார் இளரே தறியால் என் பாங்கருடன் வந்தால் மகிழ்ந்தால் வந்தித்தால் பசுங்கிளியே. வானுலகின் இன்பமெல்லாம் வந்தனவாம் பசுங்கிளியே. ஐயோ தவறியாது உணர்ந்து விட்டேன். அப்போ ஐயோ அந்தோன்னா ஐயோ தவறறியாது உரைத்தன நான் தவறு என்னுடைய அவளுடைய பற்றி நன்கு அறியாது உரைத்து விட்டேன். அது தவறு. பைந்தார் பசுமையான தார்ன மாலை பசுமையான மாலைகளை அணிந்தவளும் பசுங்குழலார் பசுமையான மாலைகளை அணிந்த பசுமையான கூந்தலை உடைய பாவமறி அவள் எந்தவித பாவமும் செய்தது இல்லை கிளியே பரியார் பயங்கிளியே அறிய மாட்டா கிளியே. தந்தை தாயார் இல்லை தந்தையும் தாயும் இல்லாவிட்டால் தறியார் அவர் இன்னொரு இடத்தில் போய் நின்று தங்க மாட்டார். ஒரு நாள் என்னுடைய பாங்கனுடன் நண்பனுடன் தோழியுடன் வந்தால் மகிழ்ந்திருந்தார் வந்தித்தாளுங்க வாசம் செய்தார் வீட்டிலே இருந்தார். இதனால் வந்தால் பசுங்களையே வானுலகின் இன்பமெல்லாம் வந்தனவாம் பசுங்களே. அவள் வந்திருந்த அந்த ஒரு நாள் அவள் வானுலகத்திலேயே இந்த இன்பத்தை எல்லாம் நான் எனக்கு கிடைத்தது போல் இருந்தது பச்சை கிளியே என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. சரிதானே பிள்ளைகள்? இப்போ தத்தை விடுத்துவதில் ஒரு சில பாடல்கள் மீதி பாடல்கள் சில பார்த்து இருக்கின்றோம். சரி, மீண்டும் மிச்சதை அடுத்த வகுப்பில் உங்களிடம் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.